வார்ந்த இறை மக்களே, உங்களோடு இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு காரணம் இருக்கிறது. நான் ஒரு குருவானவராக இந்த ஆலயத்திலே நிற்கிறேன் என்றால், இந்த ஆலயம்தான் குருவாக வேண்டும் என்ற கருவை உருவாக்கிய ஆலயம். ஃபாதர் சந்தியாகு இருக்கும் பொழுது தினமும் திருப்பலிக்கு உதவி செய்வேன். அப்பொழுது என் எண்ணத்தில் ஓடியதெல்லாம், அருட்தந்தை போல் ஒரு நாள் நான் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். அந்த ஆசை வளர்ந்து ஒரு குருவானவராக இங்கு நிற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆலயத்திற்கும் பங்கு மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். மற்றொரு விஷயம் என்னவென்றால், 1974ஆம் ஆண்டு நான் இந்த மண்ணிலிருந்து இந்திய நாட்டிற்கு பயணம் செய்தேன். 1999ஆம் ஆண்டு நான் இந்த மண்ணிற்கு மீண்டும் வந்து மறையுரை ஆற்றினேன். சீரியத்தில் மறையுரை ஆற்றினேன். 25 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நான் மறையுரை ஆற்றினேன். அது கடவுள் கொடுத்த ஒரு அழைப்பு. அவருடைய திட்டத்திலே அது நிறைவேறியது. அது நான் நினைத்து பார்க்க, இன்றைக்கு நான் சிந்திக்கும் பொழுது அது வந்தது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல எனக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். இன்றைக்கு வந்து 2024. நான் இந்த நாட்டை விட்டு சென்று 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கு வந்திருக்கின்றேன். இது இறைவனுடைய திட்டமாக பார்க்கின்றேன். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பங்கினுடைய தந்தை, இந்த பங்கினுடைய பேரவை அனைவரும் இணைந்து அழைத்திருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய திட்டத்தில் மறையுரை ஆற்ற வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். ஆகவே அவர் என்னை வழி நடத்துவார். என் மறையுரையை கேட்கின்ற நீங்கள், எனக்கு பர்மிய மொழியில் பேச முடியாது, ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு சின்ன ஒரு பரிந்துரையாக வைக்கின்றேன். இன்றைய நாளினுடைய மறையுரை சிந்தனையாக மனிதகுல வரலாற்றில் பயணம் செய்யும் அன்னை. ஏன் நான் வந்து இந்த வரலாற்றில் பயணம் செய்யும் அன்னை என்று நான் இந்த தீமை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணம். அது ஒரு வரலாற்று பயணம். நம்முடைய கடவுள் இந்த உலகத்தை படைத்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் படைத்தார் என்று தெரியாது. ஆனால் அந்த வரலாற்றிலே கடவுள் தொடர்ந்து படைத்து கொண்டு மனித குலத்தோடு மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களையும் வழிநடத்தி பயணித்து கொண்டிருக்கிறார். அவர்களை பராமரித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கடவுள் வந்து இந்த வரலாற்று கடவுள் என்று சொல்வார்கள். ஹிஸ்டாரிக்கல் காட், அல்லது இயேசுவை சொல்லும் பொழுது ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ், ஒரு வரலாற்று இயேசு. அப்போ வந்து இந்த பயணத்திலே உயிரினங்களை பாதுகாக்கிறார். குறிப்பாக மனித குலத்தை பாதுகாக்கிறார். மனித குலத்துக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரலாறு என்பது, இப்போ பாருங்களேன், நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. நீங்கள் 60 வயசு இருக்கலாம், சில பேர் 50 வயசு இருக்கலாம், சில குழந்தைகள் 15 வயது இருக்கலாம், அல்லது 25 வயது இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்கிறது. சில இடத்துல உங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்பாங்க, அந்த பள்ளிக்கூடம் பிடிக்காம வேறு இடத்துக்கு போயிருப்பீங்க. அங்கே ஒரு டீச்சர் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து ஒரு திறமையை வளர்த்துருப்பீங்க, ஒரு தொழிலை, ஒரு கல்லூரியில் படித்து ஒரு பெரிய நிலைக்கு உயர்ந்திருக்கலாம். ஒவ்வொரு தனிநபருக்கும் வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரலாறு இருக்கிறது. இப்போ நான் சொல்லுவேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு சந்தோஷமான குரு. அதை நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன். ஒரு மகிழ்ச்சியான குருவானவர். எனக்கு வருத்தமும் கிடையாது, எந்த சோகமும் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா நல்லா இருக்கிறேன். அப்போ பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மை வளர்க்கிறார்கள், எப்படி வழிநடத்துகிறார்கள், அதை போட்டுதான் பிள்ளைகள் உருவாகிறார்கள். ஆகவே இந்த குடும்ப வரலாறு என்பது ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பார்கள், என்னுடைய அப்பா அம்மா இப்படி வளர்த்ததுனால தான் நல்லா இருக்கிறேன் அப்படி நன்றியோடு நினைக்க வேண்டும் என்றால் அந்த குடும்ப வரலாறு. அந்த குடும்பத்திற்கு மூதாதையர்கள் இருப்பார்கள், வரலாறு இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட குடும்ப வரலாறு இருக்கலாம். இந்த பர்மிய நாட்டிற்கு அந்த காலத்தில் வந்து கஷ்டப்பட்டு உழைத்து இன்றைக்கு பலரும் பல நிலைகளில் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால்
அதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு உங்களை வழிநடத்தி இருக்கின்றது. ஆகவே ஏன் இதை நான் வரலாறு என்று சொல்கிறேன் என்றால், இந்த அன்னை மரியாளுடைய பக்தியை வளர்த்த பெருமை தமிழக கிறிஸ்தவர்களை சாரும். எப்படி இந்த வேளாங்கண்ணி மாதா இங்கே வந்தாங்க? தமிழர்கள் இந்த பர்மிய நாட்டிற்கு வரவில்லை என்றால் வேளாங்கண்ணி மாதா நம்முடைய பக்தியோ வேளாங்கண்ணி மாதாவுடைய ஆற்றலோ இங்கே பர்மிய மக்களுக்கு தெரிந்திருக்காது. இங்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அன்னை வேளாங்கண்ணியுடைய பக்தியானது இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிறது, சிங்கப்பூரில் இருக்கிறது, மலேசியாவில் இருக்கிறது, மொரிஷியஸ் நாட்டிலே இருக்கிறது, துபாயிலே கொண்டாடுகிறார்கள். அப்படி இந்த அன்னை மரியாளுடைய பக்தியை, அன்னை மரியாளுடைய அருளை தாங்கள் மட்டும் பெறாமல் மற்றவர்களுக்கு அறிவித்த பெருமை தமிழக கிறிஸ்தவர்களுக்கு சாரும். தமிழ் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் செய்த மிகப்பெரிய நற்செய்தி பணி என்றால் அன்னை மரியாளை, அன்னை மரியாளுடைய பக்தியை இந்த மண்ணிற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள். மற்றொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அநேகமாக வேளாங்கண்ணியிலே கொடியேற்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் மறைவுரை ஆற்றுகின்றேன். அப்படி கொடியேற்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அங்கே ஏறக்குறைய 10 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். இந்தியாவை விட்டு வெளியிலே ஒரு அதிகமான மக்கள் கூடி வந்து இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் என்றால் அது மியான்மராகத்தான் இருக்க முடியும். மற்ற நாடுகளில் இவ்வளவு மக்கள் வரமாட்டார்கள். இப்போ மியான்மர் நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு தமிழக கிறிஸ்தவர்கள் வந்து இந்த அன்னைக்கு பெருவிழா எடுக்கின்றார்கள். ஆகவே இந்த வரலாற்று பயணத்திலே நாம் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் இயேசுவினுடைய நற்செய்தி பணியாளராக இருக்கின்றோம். அன்னை மரியாளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அறிவிப்பதனால் நாம் உயர்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கின்றோம், விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறோம், நல்ல பக்தி முயற்சியிலே வளர்ந்திருக்கின்றோம். ஏறக்குறைய ஒரு 125 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இந்த விழாவை ஆர்வத்துடன், உற்சாகத்துடன் பல பங்குகளில் வந்து இணைந்து இந்த நவநாளை கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த வரலாற்றிலே அன்னை மரியாள் உயிரோடு பயணித்திருக்கிறாள். உங்களில் ஒருவராக இருந்திருக்கின்றார், உங்களோடு பயணிக்கின்றால், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கின்றார்கள். ஸோ அப்படிப்பட்ட அன்னை மரியாளுக்கு நவநாள் எடுக்கிறோம் என்றால் நம்முடைய வரலாறு ஆற்றல் மிக்க வரலாறு, ஆன்மீக வரலாறு, அதிசய வரலாறு, நிறைய புதுமைகளை பெற்ற வரலாறு, நம்முடைய மூதாதையர்களை பாதுகாத்த வரலாறு. அதற்கெல்லாம் காரணம் ஆண்டவரின் தாயான அன்னை மரியாள் நம்மோடு இருந்ததனால்தான். வேளாங்கண்ணிக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் மக்கள் பல பேர் வருவார்கள், பல சமயத்தர் வருவார்கள். அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மாதாட்டை வந்து கேட்டுட்டோம்னா அது கிடைக்காம போவாது. எது கேட்டாலும் கிடைச்சிரும், உடனே கிடைச்சிரும். அந்த அளவிற்கு அன்னை மரியாள் நமக்காக கடவுளுடைய போய் பரிந்து பேசி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக அது அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாளுக்கு நீங்கள் எடுக்கின்ற விழாவானது மிகவும் அருமையான விழா. இந்த பயணம் முழுவதும், இந்த நவநாள் முழுவதும் நீங்கள் சில காரியங்களை மனதில் வைத்து பயணித்தால் அது சிறப்பாக இருக்கும். இன்றைய காலையிலே அருட்தந்தை பாக்கியராஜ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும். நான் அன்னைக்கு ஆசைப்படுகிறேன், இங்கே இருக்கிற நீங்கள்லாம் ரொம்ப நாள் வாழணும். கடவுளுடைய ஆசை அதான், நோய் நொடியின்றி ரொம்ப நாள் வாழணும். அப்போ ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடவுள் கொடுத்த நல்ல பொருட்களை பயன்படுத்துங்கள், நல்ல உணவுகளை உண்ணுங்கள், மருந்தை குறைங்க, இயற்கையை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்துங்கள். இயற்கையிலே உணவும் இருக்கிறது, மருந்தும் இருக்கிறது. சின்ன உதாரணத்திற்கு பார்த்துங்க, வெந்தயம்னு ஒரு வெந்தயம், நீங்கள் சுகர், நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, எங்கே இருந்தாலும் தமிழர்களுக்கு சுகர் வரும். அதற்கு காரணம் உணவு பழக்க முறைன்னு சொல்கிறாங்க. அதிகமாக நம்ம அரிசி உணவு சாப்பிடுவதனால். அப்படி இந்த சுகரை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெந்தய பவுடரை ஒரு ஸ்பூன் காலையில் குடிங்க, மாற்றம் வரும், இரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அது சின்ன விஷயந்தான், ஆனால் அதை நம்ப மாட்டோம்.
கடவுள் கொடுத்த அந்த இயற்கை உணவை, இயற்கை மருந்தை நாம் நம்ப மாட்டோம். ஆகவே நீங்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டுங்கள். இங்கே பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு வருகின்றவர்கள் எதற்கு வருகிறார்கள் என்றால், எதற்கு வராங்க? நொடியாக இருக்கிறோம், ஆப்ரேஷன் டெஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான் வராங்க. நிறைய பணம் செலவு பண்ணுறோம். அந்த பணத்தை செலவு பண்ண வேணாம், நம்ம உடலை நன்றாக பாதுகாத்தால் போதும். உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் வேண்ட வேண்டும். மனநலத்தோடு வாழ வேண்டும். மனசில் ரொம்ப சுமையை நீங்கள் சுமந்துட்டு இருக்கக்கூடாது. மனசில் சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷம் தான் இறைவன் தருகின்ற மிகப்பெரிய குடை. நம்ம சந்தோஷமாக இருக்கணும். உடல் நலமும் மனநலமும் கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்படையும். 60 வயசிலும் இளமையாக இருப்பீங்க, 70 வயசிலும் இளமாக இருப்பீங்க. ஏன்னா உடல் நலத்தோடு இருக்கிறீங்க, மனநலத்தோடு இருக்கிறீங்க. இந்த 2 அருளுக்காக இந்த நவநாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். ஜெபத்தை இறைவன் அன்னை மரியாள் வழியாக கேட்பார் என்று நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இந்த நாளிலே, முதல் நாளிலே நம்முடைய வரலாற்றை நினைத்து பார்ப்போம். ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. நான் தனிப்பட்ட முறையில் கடவுள் எப்படி எனக்கு உதவி செய்திருக்கிறார், குறிப்பாக அன்னை மரியாள் எப்படி என்னுடைய குடும்பத்தாருக்கு எப்படி உதவி செய்திருக்கிறார் என்று யோசியுங்கள். அன்பார்ந்த இறை மக்களை, நான் கேட்பது என்னவென்றால், இந்த பல ஆண்டுகளாக நீங்கள் இந்த வேளாங்கண்ணி மாதா திருவிழாவை கொண்டாடலாம். யாருக்காவது வாழ்க்கையிலே புதுமை நடந்திருந்தால் என்னை சந்தியுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். அதை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அண்மையிலே வேளாங்கண்ணியினுடைய ரெக்டர் அவர்களை பார்த்தேன். அப்போ சொன்னார், கொரோனா நேரத்திலே ஒரு இந்து பெண்மணி தன் கணவர் மிகவும் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுது அன்னை மரியாளை நோக்கி வேண்டுதல் வைத்தார். என் கணவர் உயிர் பிழைத்தால் என்னுடைய தாலியை காணிக்கையாக வைக்கிறேன் என்று 16 பவுன் நகையை அந்த ரெக்டரிடம் கொடுத்து சென்றார்கள். அது அப்படியே கொடுத்து, என்னுடைய கணவர் உயிர் பிழைத்தார், நான் வேண்டுதல் வைத்தேன், குணம் கிடைத்தது என்று. நீங்கள் அப்படி ஏதாவது பெற்றிருந்தால் சொல்லுங்கள். உங்கள் பெயரை சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த மண்ணிலே அன்னை மரியாள் உங்களுக்கு புதுமை செய்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். காலையிலே மழை பெய்தது. என்னடா மழை பெய்யுது? கொடியேற்றுற நாள். முதல் புதுமை இங்கு நடந்திருக்கிறது. எல்லாரும் இன்றைக்கு கொடியேற்றத்தில் அமைதியாக ஆன்மீகத்தோடு அதை பார்த்து இந்த திருப்பலி காண்பதற்கு இயற்கை நம்மோடு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் அன்னை மரியாள். ஆகவே இந்த அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சிறுவத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வளர்த்தெடுத்த ஒரு திருத்தலம் புனித அருளானந்தர் திருத்தலம். இந்த பார்த்தீங்கன்னா அருளானந்தர்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஜான் டி பிரிட்டோ, அது ரொம்ப மோசமான நிலையிலிருந்து அது ஒரு பசலிக்காவாக உயர்த்தப்பட்டது. அருளானந்தர் புனிதர் ஆகிறதுக்கு முன்னாடி 1947 தான் புனிதர் ஆனார். அவர் அருளாளர் பட்டம் பெறுவதற்கு முன்னால் அந்த கோவில் வேளாங்கண்ணி மாதா கோயில். அப்போ வேளாங்கண்ணி மாதா திருவிழா முடிந்த ஒரு பாடு, நவநாள் முடிந்த ஒரு பாடு, மக்கள் பயணம் செய்து ஓரியூருக்கு வந்துவிட்டு செல்வார்கள். அருட்தந்தை ரெக்டர் அவர்கள் அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்ற நாள் என்று இதே மாதிரி ஒரு சிறுவத்தை ஓரியூர் திருத்தலத்திற்கு பிரசன்ட் பண்ணார், கிஃப்டாக கொடுத்தார். ஓரியூருக்கும் வேளாங்கண்ணிக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், நான் மியான்மாருக்கு செல்கிறேன். மியான்மாருக்கு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலிருந்து இந்த அன்னையை ஆசீர்வதித்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அந்த அன்னை ஆனவள் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே வேளாங்கண்ணிக்கும் புனித அந்தோனியார் கோவிலுக்கும் ஒரு உறவை இந்த 2024 ஏற்படுத்தி இருக்கிறது. வேண்டுங்கள், அங்கேயும் வேண்டுங்கள். அன்னை மரியாள் அளப்பரிய அருளையும் ஆசிரியரையும் ஆற்றலையும் தருவாள் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து நம்ம நவநாளை கொண்டாடுவோம். ஆமென்.